பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தாலும் உண்மையான விசுவாசத்தினால தன் வாழ்க்கையை முழுவதையுமே நல்லபடியாக கொண்டு போய் முடிச்சிருக்கிறவங்க ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வெறுமனே விசுவாசம் மட்டும்தான் வச்சுருந்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம சொல்லணும்னா வெறுமனே விசுவாசம் எதுக்கும் உதவாது. அது கூட ஒரு தகுதி நமக்கு வேணும். அது என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நல்ல மனசாட்சி நம்மளை நமக்குள்ளேயே நமக்கு நியாய தீர்ப்பு செய்யும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா இதில் குற்றமுண்டு குற்றமில்லை எல்லாமே நம்ம சிந்தனை நமக்கு உணர்த்தும். அதனால் நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை நம்ம இதயங்களில் தான் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நான் மனசாட்சியை பற்றி சொல்லியிருக்குது. இதை இன்னொரு வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதில் பாருங்கள், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசம் மட்டும் இல்லை, நல் மனசாட்சியும் உடையவனா இரு. நல் மனசாட்சி இல்லாத விசுவாசம் என்ன ஆகுங்கிறத அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல ஒரு மனசாட்சி நமக்குள்ளே இருக்குது, அதை நம்ம தள்ளிட்டு பாவங்கள் பல செய்கிறதுனால நம்ம விசுவாசத்துக்கு பலன் கிடைக்காம போயிடுது. அப்போ விசுவாசித்தால் மட்டும் போதாது, நல் மனசாட்சியோடு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும்.